எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம் சகல விபுதவந்தியம் வேத சாஸ்திரைக சிந்தியம் கனகருச்சிர பக்ஷைः திவ்யமான அண்டகோலம் சகல விஷ விநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம் சிந்தையே பக்ஷிராஜம். ஆடி மாதம் சுவாதி நன்னட்சத்திரம். அதை ஒட்டி இன்றைய அமர்வானது நடத்தப்படுறது. இது விசேஷம். இதை தவிர 8வது திங்களாக ஸ்ரீமான் சேஷாத்ரி ராஜகோபாலன் அவர்களுடைய சதமான உற்சவத்தை முன்னிட்டு ஸ்மாரகமாக மாதந்தோறும் சோதி நன்னாளை ஒட்டி அருளிச்செயலிலே விசேஷமாக கோஷ்டியர் அவகாகனம் செய்து வருகின்றனர். என்னே பேரு ஒரு நன்னாள். சூஷாச்சமே சுதினஞ்சமே. என்ன, ஆடி மாதம் வழிபாட்டிற்கு உரிய மாதம். சௌரமானம்னு பார்த்தா ஆடி, சாந்திராயணம் பார்த்தா ஆஷாட மாசம். எல்லாமே கண்ணனுக்கு உகந்தது, கோதைக்கு உகந்த மாசம். அதுல ஆடி மாதத்துல சுவாதியிலே ஞானஸ்வரூபமாக வேதஸ்வரூபமாக கருத்மான் பக்ஷிராஜனுடைய அவதாரம். பக்ஷிராஜனானவன் ஞானஸ்வரூபன். எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வழிகால். பிரத்யட்சமாக அரியன் அனுபவிச்சது. அதுவும் ஆழ்வார் திருநகரி கஷேத்திரமாகிய நம்மூர்ல மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஏற்றம் இந்த 10 நாள் கொண்டாட்டம். மணவாள மாமணிகள் சொல்றார், வேத சாஸ்திரைக்க சிந்தியம். அப்படியே தங்க சிறகுகள், பொறுசிறை புல் அப்படின்னு ஆழ்வார் அதற்கு தமிழாக்கம் சொல்றார். உயர்ந்த தமிழ்ச்சொல். அப்படிப்பட்ட நன்னாளிலே அந்த பக்ஷிராஜனை மனசால ஸ்மரித்து இன்னைய அமர்வனுடைய விஷயத்துக்கு போவோம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அருளிச்செயல். அருளிச்செயலும் செய்யமறையும் எப்படி கோர்த்து போறது என்பதை பற்றி சிந்திக்கிறதற்காக இந்த அமர்வு. சீதன வெள்ளாட்டியும் வாழும் சோம்பரும் என்பது பற்றி பேச போறோம். இது என்ன சீதன வெள்ளாட்டி, வாழும் சோம்பர்? இது என்ன விசேஷம்னா, இந்த 2 சொல்லாடல் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தையே, ஸ்ரீ சம்பிரதாயத்தையே தாங்கி பிடிக்கிறது. இந்த சம்பிரதாயத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு சில தூண்களை சொல்லியிருக்கார் எம்பெருமானார். ஸ்ரீபாஷ்யம், அந்த பிரம்மசூத்திரம் ஒரு ஒரு மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு வச்சா, வியாசர் அகண்டு விரிந்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான உபனிஷத்துலேருந்து மெய்யியல் கோட்பாடுகளை அப்படியே பொறுக்கிறார். முத்து தெரிச்சா மாதிரி பொறுக்கிறார். பொறுக்கி அதை ஒரு கிரந்தமா சூத்திரமா வைக்கிறார். மெய்யியல் கோட்பாடு என்ன? உலகத்தை படைத்தவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? நாம் யார்? நமக்கும் அந்த படைப்பாளிக்கும், இப்ப அப்படி வச்சுப்போம், பிரம்மம், இந்த படைப்பாளிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இந்த படைப்பாளிக்கு என்ன குணங்கள் இருக்கு? குணங்கள் இருக்கா, குணம் இல்லையா, உருவம் இருக்கா, உருவம் இல்லையா என்று அந்த படைப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளுதல், அந்த தர்மியினுடைய தர்மத்தை அறியறது. நாம் யார்?
நாம் பஞ்சபூதங்களாலே செய்யப்பட்ட ஒரு பொருளா? நம்ம இயக்குவது யார்? நாம் எங்கு போய் அடைகிறோம்? போய் அடைவதற்கு என்ன வழி? இத்தனை குழப்பத்துக்கும் ஒரு விடை தெரியணும்னுட்டு, இதுக்கு விடை தெரியணும்னா பிரமாணம் என்னன்னா வேதம், சாஸ்திர யோனித்வாத். இதுக்கெல்லாம் கர்ப்பமா இருக்கிறது இந்த 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 கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்க கிடைக்கும்னா, சனாதன தர்மத்துல பிரமாணம்னு எடுத்தா வேதம், வேதத்தினுடைய அங்கம், தர்மபாகத்தை தவிர்த்துட்டு அங்கத்துக்கு வேதத்தினுடைய கடைசி அந்த பாகமா இருக்கக்கூடிய வேதாந்தம், அத உபனிஷத்துன்னு சொல்றோம். இது ஆரண்யக்கத்துக்கூடிய ஒரு பகுதி தான். ஆக இதுவும் வேதத்தை சார்ந்ததுன்னு தான் எடுக்கணும். அதுதான் உடையவருடைய திருவுள்ளம். அப்படி இந்த வேதத்திற்கு போய் நம்மளாலெல்லாம் பண்ண முடியாது. எம்பெருமானுடைய அவதாரமாகிய பாதராயணராலேயே பண்ண முடியும். வேத வியாசர் என்ன பண்ணார்? அங்க இருக்கக்கூடிய விடைகளை எல்லாம் பொறுக்கி ஒரு சம்புடமா ஒரு கிரந்தமா பண்ணிட்டு போயிட்டார். அது வெறும் அஃபோரிசம், சுருக்கமா பண்ணிட்டு போயிட்டார். அதை மதத்தை பரப்புறான்னு வச்சுக்கோங்க. சனாதனமாகி இந்த தர்மமானது என்னாலோ இருக்கு. இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சுருக்கமான விடயங்களை சூத்திரம்னு சொல்றோம், அத இங்கிலீஷ்ல அஃபோரிசம் சொல்றோம். அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் பிரவர்த்தனம் பண்றார். அதை விரிவுபடுத்தி அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு தத்துவ கோட்பாட்டை வரையறுக்கிறார். அப்படி வரையறுத்தவர்களுள்ள நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கப்பட்டவர்கள பிராமணிகமா பிரதானமா எடுத்தா சங்கரர், எம்பெருமானார், அனந்த தீர்த்தர், ஸ்ரீகண்டர், இப்படி இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த மெய்யியலுக்கு போல இவ்வளோ இருக்கு பாருங்க. அப்படி இந்த மெய்யியல பிலசாபிக்கல் மெட்டாபிசிக்ஸ் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது ஒண்ணுதான் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்னு சனாதன தர்மத்தில் இருக்கிறவா ஏற்றுக்கொண்டது. ஏன் ஏற்றுக்கொண்டா? இந்த சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம். இதை ஏற்றுக்கொண்டனர் எல்லோரும். அதற்கு மகனீயர்கள், சங்கரரை போன்றோர், சுவாமி எம்பெருமானாரை போன்றோர் விளக்கம் கொடுக்கிறா. வேதத்துக்கு புறம்பாக அல்லாமல் எம்பெருமான் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்துக் கொண்டு இதை அணுகிறார். There are many roads to go to ஸ்ரீரங்கம்னா, ஸ்ரீரங்கத்தில் வடக்கேதும் வரலாம், தெற்கேலும் வரலாம், கிழக்கேலும் வரலாம். ஆங்கிலத்தை மெனி ரோட்ஸ் டு ரோம் என்றாலே அதே மாதிரி பல அவரவர்களுக்கு எம்பெருமான் கொடுத்த அறிவை கொண்டு அதை அணுகிறார். அப்படி அணுகி அதுக்கு ஒரு விரிவுரை பண்றா. அந்த விரிவுரையை நம்ம பாஷ்யம்னு சொல்றோம். சுவாமி எம்பெருமானார் பண்ண பாஷ்யமானது ஸ்ரீ பாஷ்யம் என்று சொல்லப்பட்டு அந்த மதத்தை, அந்த ராமானுஜர் காட்டி கொடுத்த வழியில, மதம் வேற தத்துவம் வேற. ஆனா ராமானுஜர் பண்ண ஒரு உயர்ந்தது என்னன்னா தத்துவத்தையும் மதத்தையும் இணைக்கிறார். அது எப்படி இணைக்கிறார்? இந்த தத்துவம் காட்டுகின்ற மெய்ப்பொருள் லக்ஷ்மி மணாளன் ஸ்ரீயப்பதின்னு சொல்லிடுறார். அப்படி ஸ்ரீயப்பதியை வணங்குதல்ன்றது மதம், அத ரிலிஜியன் சொல்றோம். அது வைஷ்ணவிசம். ஆக இந்த மெய்யியல் கோட்பாட்டுல இந்த படைப்பாளின்னு சொன்னமே, அத பிரம்மம், பிருகத்வாது பிரம்மம், பெரியது சிறியது எல்லாத்தையும் ஆம்னி பிரசன்ட் கண்ட்ரோல் பண்ணி நியந்தாவா இருக்கவன்னு ஒரு பிரம்மம், ஒரு சுப்ரீம் என்டிட்டி, இந்த பிரம்மம். அந்த பிரம்மம் வேறு எதுவும் இல்லை, இதுவே ஸ்ரீயப்பதின்னு இணைக்கிறார். அது சாஸ்திரத்தை கொண்டு இணைக்கிறார். அப்படி அந்த தத்துவத்தை வழிபாட்டோடு இணைத்து அந்த தத்துவம் காட்டுகின்ற அந்த மெய்ப்பொருளானது ஸ்ரீமன் நாராயணனே என்று ஊர்ஜிதப்படுத்துறார். அந்த வியாசர் கோத்து கொடுத்தாரே அந்த சூத்திரங்கள் கொண்ட அந்த பெட்டகம், அதற்கு பிரம்மசூத்திரம். பிரம்மம்னா அதுதான் சுப்ரீம், படைத்தது, காப்பது, அழிப்பது, எப்படி வேணா வச்சுக்கலாம். பிரைமார்டியல், எதிலிருந்து எது தோன்றியதோ அந்த பொருள், அதை பற்றியதான விவரணம். அந்த பொருளை பற்றினா அது என்னத்தை படைக்கிறது,
அந்த படைக்கிறதற்கு வேண்டிய குணம் என்ன, படைக்கப்பட்ட வஸ்துக்களின் குணம் என்ன, ஆக இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த என்டிட்டி, அது பிரம்மம். பிரம்மம் நியூட்ரலா வச்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை பற்றி மெய் இயலாக அறிவது பிலசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அந்த பிரம்மம் என்பது ஸ்ரீமன் நாராயணனே என்று அந்த ரிலிஜியத்தையும் மதத்தையும் இந்த பிலசாபிக்கல் ஆஸ்பெக்டையும் ஒருங்கிணைத்து ஒரு விரிவுரை பண்ற. வியாசர் அந்த பிரம்மம்னு சொன்னாரே வழி அதுக்கு பெயர் சூட்டவில்லை. எம்பெருமானார் என்ன பண்றார், சாஸ்திரத்தை ஒட்டி இந்த பிரம்மமானது பிராட்டியினோடு கூடிய ஸ்ரீமன் நாராயணனே இந்த பரம்பொருள், பிரம்மம் பரம்பொருள் தமிழ் எடுத்துட்டார் என்று சொல்லி அதற்கு ஒரு விவரணம், ஒரு வியாக்கியானம், ஒரு எலாபரேட் எஸ்ஸேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பிளனேஷன், அத வியாக்கியானம் அந்த மாதிரி பண்ணதுக்கு பேர் ஸ்ரீபாஷ்யம். பாஷ்யம்னா விரிவுரை, லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கணும். அதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அதனால அந்த சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எம்பெருமானார், உடையவர், ராமானுஜர், எத்திராஜர் எல்லாம் ஒரே பேர், ஒருவரையே சொல்லும். அப்படி அந்த விரிவுரையை ஏற்றுக்கொண்டு, அந்த விரிவுரையில என்ன மெய்யியல் தத்துவம் இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு அதிலே சொல்லப்படுகின்ற அந்த பரம்பொருளாகிய ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவதல் ராமானுஜ மத கோட்பாடு. அத சம்ஸ்கிருதத்துல சொன்னா சம்பிரதாயம், எடுத்துரைக்கப்பட்டது, நன்றாக எடுத்துரைக்கப்பட்டது, ஃபாலோ செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றது ஒரு விரிவுரை நூல். பிராட்டியுடன் லக்ஷ்மி மணாளனே அந்த பரம்பொருள் என்று சொல்ற நூல். அந்த லக்ஷ்மி மணாளனை வழிபடுகின்ற மதமானது வைணவம், ஸ்ரீ வைணவம் என்று இன்றளவும் சிறந்து விளங்குறது. அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு சில ஆதாரபூர்வமான நூல்கள் எடுத்தா வேதம், வேதத்தை அடிப்படையாக கொண்டதுதான் எல்லா மதங்களும் தத்துவங்களும். சரி, அதற்கு அப்புறம் வருது இந்த ஸ்ரீபாடியம் பாஷ்யம். ஸ்ரீபாஷ்யமும் அருளி செயலும் ஆழ்வார்கள் செய்த யாப்புகள், பக்தி பனுவல்கள். இந்த ஸ்ரீபாஷ்யமானது மெய்யியல் கோட்பாடுகளை உடையவர் எப்படி நினைக்கிறாரோ அதன்படி அவர் யாத்த ஒரு நூல். இத ரெண்டுமே இணைக்கணும். இந்த ஸ்ரீபாஷ்யமானது தத்துவ இயல். தத்துவம்ன்றது புரியறது கஷ்டம், மெய்யியல் கஷ்டம்தான். ஏன்னா இதை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா பிரத்யட்சமா அறிய முடியாது. இதை ரெண்டு விதமா அறியலாம். ஒன்னு பிரமாணம், சப்த பிரமாணம், வேதத்தையும் வேதத்திலே இருக்கக்கூடிய இந்த உபனிஷத் பாகங்களையும் ஏத்துண்டு, காஸ்பலா ஏத்துண்டு அதையே ஆதாரமா கொண்டு பண்ணணும். அதுவும் ஒரு பிரத்யட்ச பிரமாணம் இல்ல. அப்படி இருக்கச்ச புரியறது கஷ்டம். அத புரியறது கஷ்டம். அதுவும் மெய்யியலே புரியாது. ஏன்னா இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆதார நூல். காஸ்பலை மையமா வச்சு அதுல இருந்து நம்ம அதை லாஜிக்கா இன்ஃபரன்ஸ் பண்ணணும். அப்படியே இட்டரேட் பண்ணி 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 அதை நம்ம நிர்தாரணம் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதுவே கஷ்டம். அது எல்லாராலையும் முடியுமான்னா முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால தான் முடியும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு மேல அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண, பிரதானமான வியாக்கியானம், அதுக்கப்புறம் டிப்பணி, டீகா, விவரணம் அதெல்லாம் இருக்கு. அப்படி பண்ணா ஒரு 10 பேர் தான் வரும். தங்கர், திரவிடர், சங்கரர், பாஸ்கரர், பாட்ட பிரபாகரர், ஸ்ரீகண்டர், அனந்த தீர்த்தர், நிம்பார்கர், சைத்தன்யர், அத மாதிரி பார்த்தா ராமானந்தர், இந்த மாதிரி ராமானந்தர் வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சமீப காலத்துல. அதுக்கப்புறம் விவரணம் நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஆக இந்த மெய்யியல் நூல் இருக்கு, இதுதான் ஆதாரம். என்ன பண்றது, இது நம்ம எம்பெருமான பத்தி சொல்றது, எப்படி சொல்றதுதான் விசேஷம். இது இப்போ நான் விளக்குறேனே ஒரு 10 நிமிஷம், இதுவே தலைய சுத்துறது. இது இருக்கிறதோ சம்ஸ்கிருதத்துல. வியாசர் என்ன பண்ணிட்டார்னா இத சூத்திரமா சுருங்க சுருங்க சொல்லிட்டார். அப்படி சுருங்க சொல்லணும்னா
ஒரு வாக்கியம்னு எடுத்தா அதுல நிறைய சொல்லு இருக்கும். அத சம்ஸ்கிருதத்துல பதம்ன்றோம். வாக்கியம், சென்டென்ஸா வாக்கியம், வாக்கியம் சொற்களால் அமைந்தது. இந்த சுருக்க சொல்றதுனால எல்லாத்தையும் கோத்து கோத்து வாங்கிட்டார். ஆக முதல்லயே அந்த அந்த சப்ஜெக்டே கடினம், அந்த அதில் சொல்லப்படுகின்ற விஷயமோ கடினம். ஏன்னா எல்லாமே நம்ம தத்துவத்துல லாஜிக்காகத்தான், தர்க்கமாகத்தான் பண்ணிட்டு வரணும். அப்புறம் அது எழுதப்பட்ட விதமோ கடினம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே இந்த சம்ஸ்கிருதத்திலே நல்ல பாண்டித்யம் வேணும். தத்துவ முறையாகவும் பாண்டித்யம் வேணும். தத்துவ முறையாக பாண்டித்யம் வேணும்னா வேதத்திலும் வேதத்தை சார்ந்த அங்கங்களிலுமே திறன் இருக்கணும். அப்புறம் இந்த எழுத்துக்கு இந்த சொற்கள் எல்லாம் கோத்து கோத்து வருவதனாலே அதனுடைய தோற்றம், அதனுடைய விற்பத்தியை இலக்கணம் கொண்டு அறியணும். பிரதானமா எடுத்த அஷ்டாத்தியாயி இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆனா நம்ம மெய்யியல அறிஞ்சிக்கணும்னா, வேதத்தை ஒட்டிய மெய்யியல அறிஞ்சிக்கணும்னா இந்த பிரம்மசூத்திரம் பாதராயணர் பண்ண இந்த பிரம்மசூத்திரம் முக்கியம். அதை எப்படி அறியறது? ஆதிசங்கரர் அதுக்கு பிரயத்தனப்பட்டு இவர் ஆத்தியம், மற்ற விரிவுரையாளர்களை காட்டிலும் இவர் முதல்ல வந்தவர். அவர் ஒரு விதமாக இதுக்கு விவரணம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தவர் பிரதானமா எடுத்தா யாதவ பிரகாசர்லாம் இருக்கா, பிரதானமா எடுத்தா சுவாமி ராமானுஜர். அவர் இதுக்கு விவரணம் பண்றார். அந்த விவரண நூலுக்கு, வியாக்கியான நூலுக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அதை எழுதியதுனால இவருக்கு பாஷ்யாக்காரர். திருமலையில போனேன்னா சன்னதியில பார்த்தா பாஷ்யாக்காரர்களும் போட்டிருக்கும். அப்படி இருக்கு. இதுல என்ன, 4 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் 4 கால்களாக பிரிக்கப்பட்டு 4 x 4 4 பெருக்கல் 4 16 அத்தியாயங்களை கொண்டு 545 சுருக்கு வாக்கியங்கள், சூத்திரங்களை கொண்டு இருக்கு. வெறும் சூத்திரம் சுருக்க இருக்கு. அதுக்கு விளக்கம் பண்ணி இத ராமானுஜர் பண்ணிட்டு இதையும் படிங்கோன்னு சொல்லிட்டார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த ராமானுஜ வழியிலே செல்ல வேண்டும் என்றால் ஒரு கடமை, இந்த ஸ்ரீபாஷ்யத்தை படிக்க வேணும், படிப்பிக்க வேணும். சொல்லிட்டாரா? அந்த நாளிலே அது கஷ்டம். அதனாலதான் அதை கட்டளையா வச்சுட்டு போயிட்டார். அருளிச்செயல படிங்கோன்னு கட்டளையா போடல. ஆனா அருளிச்செயல் உகந்து அருளின திவ்ய தேசங்களை பாடுகின்ற இடங்களிலே போய் தொண்டு செய்யும் சொல்லிட்டார். ஏன்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டா அருளிச்செயல. அப்படி எடுத்துக்கணும். அந்த நாள்லயே அவர் கட்டளை போட்டுட்டார். அப்படின்னா அது எவ்வளவு கடினம் பாருங்க. அப்போ மெய்ப்பொருளாகிய இறைவன் யார்? அவன் ஸ்ரீமன் நாராயணன். அவனை பற்றி விடயங்களை நாம் முதல்ல அறிஞ்சிக்கணும். அதுக்கு இந்த பிரம்மசூத்திரத்தை படிக்கணும்னு சொல்லிட்டார். இந்த பிரம்மசூத்திரமானது நமக்கு இன்றளவிலே புரியாத மொழியில இருக்கு. அதுவும் இருக்கட்டும், மொழி வேணா கத்துன்றோம். அது எப்படி அதுல இருந்து அர்த்தம் கொள்வது ரொம்ப கடினம். இலக்கணம் தெரியணும், சாஸ்திரம் தெரியணும், வேதங்களை பற்றி நிருக்தம் தெரியணும். அந்த வேதத்துல ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு அதை இலக்கணத்தோடு ஒத்து போய் சமன்வயம் பண்ணி நம்ம அர்த்தம் கொள்ளணும். இவ்வளோ கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு விடை என்னாச்சு? ஆழ்வார்கள் வந்தனர். வந்து கஷ்டப்படாதீங்கோ, இந்த மெய்யியலை எம்பெருமானை பற்றி பக்தியுடன் கூடிய ஞானத்தை கொண்டு அணுகுங்கள். சங்கரர் எல்லாம் என்ன பண்ணா, ஞானம், இதுக்கு அறிவு வேணும். எம்பெருமான் அந்த பரம்பொருளானது ஞானம், சுத்த ஞானம், ஞானமயன் அப்படின்னு வச்சு அந்த ஞானமயனை ஞானத்தாலே தான் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது முடியாத காரியம். அப்புறம் ஆழ்வார்கள் வந்தனர். அதுக்கப்புறம் தான் பகவத் பாதர். இருக்கட்டும். இதே சமயத்துல வியாசர் காலத்துல ஆழ்வார்கள்னு வச்சுக்கலாம். துவாபர யுகம். அதுக்கு முன்னாடியே 4 ஆழ்வார்கள் வந்தனர். அதெல்லாம் காலக்கணக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படி
இந்த பிரம்மசூத்திரமானது ஒரு வழியில இயற்றப்பட்டு பிரச்சாரத்துல வந்துட்டு இருக்கு. ஆழ்வார்களுடைய பணுவல்களும் இன்னொரு தாரையா 2 இடத்துல வந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த வைணவ ராமானுஜ முறையிலே போனவர்களுக்கு உபய வேதாந்தி என்று கூறுவர். இரட்டை பின்னல், 2 கிடையாது, இரட்டை, ரெண்டுமே வேணும். ரெண்டுமே போய் ஒரே நுனியில தான் போய் சேர்றது. 2 வேற, ரெட்டை வேற. 2னா தனித்தனியா, அதுக்கு ஆதியும் தனி அந்தமும் தனி. 2னா 1 பேரலல்னு எடுக்கணும். பேரலல் கிடையாது, இன்டர்செக்ஷன், இரட்டை. இரட்டை வேதத்தை கொண்டு அந்த மெய்யியலையும் அறிந்து அதன் மூலம் அந்த ஸ்ரீயப்பதியாகிய நாராயணனை அடையணும். இதுதான் இராமானுஜ கோட்பாடு. சரி, இப்ப இந்த ராமானுஜ கோட்பாடு என்னன்றத புரிஞ்சுக்கணும்னா ஆழ்வார்கள் சொல்லிட்டு போயிட்டார். இந்த எம்பெருமான் என்பவன் யார்? எம்பெருமான் என்பவன் குணங்களை உடையவன், ரூபத்தை உடையவன். அதனாலதான் திவ்ய தேசங்கள் தோறும் அகங்கள் தோறும் ஒரு சின்ன ஸ்ரீமூர்த்தி கல்ல வச்சுட்டு அந்த பிரதிமையை வச்சுட்டு நாம இவனே ஸ்ரீயப்பத்தின்னு சொல்றோம். ஏனென்றால் வேதத்தில் இப்படின்னு சொல்லியிருக்கு, அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக எம்பெருமான் குணக்கடல். எம்பெருமானுக்கு ரூபம் உண்டு. இந்த எம்பெருமானை எப்படி அடையிறது? இந்த எம்பெருமானை அடைவதற்கு அவனே துணை. அடையப்பட வேண்டிய பொருளும் எம்பெருமான், அடைகின்ற வழியும் எம்பெருமான். இது எப்படி முடியும்? மெய்ப்பொருளால முடியும், நம்மளால முடியாது. நம்மளே அடையணும்னா நம்மளையே வழியா கொள்ள முடியாது, மானிடர்களால முடியாது. ஆனால் அந்த பரம்பொருளால முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலது அடிப்படையை நம்ம ஏத்துக்கணும், எல்லாத்தையும் தர்க்கம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறச்சே அந்த எம்பெருமான் ஆகிய பரம்பொருளை அடைந்து, எம்பெருமானாவே ஆக வேண்டியது கிடையாது, ஆகவும் முடியாது. ராமானுஜ வழியிலே ஒரு சேத்தனன், ஒரு ஞானமுள்ள உயிர் பொருளானது இறைவனாக ஐக்கியம் கொள்ள முடியாது. இதை நான் ரொம்ப விளக்க போறது இல்ல, இந்த நம்ம கொடுத்த விடயத்துக்கு வரேன். இவ்வளோ குழப்பம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த ராமானுஜ வழியில ஆதாரம் என்ன? இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பிரம்மசூத்திரம், அருளி செயல், வேதம் எல்லாம் இருக்கட்டும். இந்த வைணவம் எதை குறிக்கின்றது? வைணவத்திலே அடைய வேண்டிய பரம்பொருளானவன் குணமுடையவன், ரூபமுடையவன், அழகு உடையவன், கருணை உடையவன், கலந்து பரமாறுபவன், எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம கூட்டா வருவோம். அவனே பரம்பொருள், அவனே அவனுடைய பெயரானது மங்கை மணாளன், ஸ்ரீயப்பதி. இவ்வளவும் இருக்கா? சரி, இதுல எப்படி இதனுடைய தத்துவம் என்ன? அப்ப எம்பெருமானுக்கு குணம் இருக்கு, அவனே பரமாத்மான்னு சொல்லியாச்சு. அந்த எம்பெருமானுடைய இருப்பிடம் தான் நாம ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தனியா இருக்கா? ஜீவாத்மாக்கு ஒரு உடல் இருக்கு. ஜீவாத்மான்றது ஒரு பிராணன், ஆத்மா, ரெண்டும் இன்டர்சேஞ்சா யூஸ் ஆகும். நான் ரொம்ப மெட்டாபிசிக்கலுக்கு போகல. அப்படி அந்த ஆத்மாவுடைய வெளிப்பாடு என்னன்னா, லோகாயத்தமாக ஆத்மாவுடைய வெளிப்பாடுன்னா பிராணம், உயிர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சில சமயம் சொல்றச்சே ஆத்மா பிரிஞ்சுத்துனுவோம், சில சமயம் உயிர் பிரிஞ்சுத்துனுவோம். இன்டர்சேஞ்சா யூஸ் பண்றோம். ஆனா வேற வேற வழி இல்லாத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நடையில சொல்லிட்டு வரோம், நடையாடி வரும். அப்படி அந்த ஆத்மாவான பிராணன் அப்படின்னு வச்சுப்போமே, உதிரியா சொல்றேன், அதன் இருப்பிடம், அதுக்கு ஒரு கூடு இருக்கு. அந்த கூட்டோட சேர்ந்த ஆத்மா தான் செயல்படும். ஆத்மாவுக்கு ஞானம் இருந்தாலும், புத்தி, இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கோங்க, ஞானம் இருந்தாலும் ஆத்மா தனித்து செயல்படாது. அதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த கருவி தான் இந்த உடம்பு. உடம்புடன் கூடிய ஆத்மா. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமதி விஜயலட்சுமி, ஸ்ரீமதி ஜெயந்தி என்பது அந்த ஆத்மாவுடைய உடன் சேர்ந்த ஒரு கூடு. ஆக உடலோடு சேர்ந்த விசிஷ்டமான அந்த ஆத்மா. சரி, இது நம்ம புரிஞ்சுட்டோம். இந்த உடலோடு சேர்ந்த அந்த ஆத்மாவானது
எப்படிப்பட்ட தன்மை உடையது? அது ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை நியமிக்க கூடியவன் பரமாத்மா. ஆக ஆத்மாவை நியமிக்க கூடியவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவாலே உருவாக்கப்பட்டதான ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு இருப்பிடம் லோகாயத்தமாக ஒரு உடம்பு. அந்த உடம்பு தன்னால இயங்காது. ஆத்மா செயல்படணும்னா ஆத்மா தன்னால இயங்கக்கூடிய அறிவு திறன் இருந்தாலும் அதால முடியாதனால அது ஒரு உடலை கொண்டிருக்கு. ஆக பரமாத்மா, ஆத்மா, உடல். உடல் என்றது தனியாக எடுத்த அறிவற்றது. ஆத்மா சேர்ந்ததுனால அதுக்கு அறிவு வருது. அது உடலுடன் சேர்ந்த விசிஷ்டமான, விசிஷ்டம்னா சேர்த்தி, விசிஷ்டமான ஆத்மா. ஆனா மூணும் தனித்தனி. ஆனா இந்த மூன்றும் சேர்த்தியாக அமையறது. அதுதான் விசிஷ்ட அத்வைத்தம். சேர்ந்திருப்பதனாலே பிரிக்க முடியாதது. ஆனால் தத்துவங்கள் தனித்தனியாக இருப்பவை. புரிஞ்சுட்டா? ஆக அது ஒரு டோட்டல் என்டிட்டியா எடுத்துட்டோம்னா பரமாத்மா, ஆத்மா, சேதனம், உடல், இது மூன்றும் சேர்ந்த ஒரு தத்துவம், ஒன்றான தத்துவம். கூற்றிலே சேர்த்தியிலே ஒன்றான தத்துவம். ஆனால் இந்த சேர்த்தியை தனித்தனியாகவும் செயல்படுத்த முடியும், தனித்தனியாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மூன்று, அந்த மூன்றும் ஒன்றா போறது. ஆக இந்த சேர்த்தி இருக்கும் விசிஷ்ட அத்வைத்தம். அப்படி சேர்ந்து பார்க்கும் தருணத்திலே இது அனைத்தும் ஒன்று. இதுதான் இராமானுஜ கோட்பாடு. சரி, இவ்வளோ இருக்கு பாருங்க. இத்தனையும் ஸ்ரீபாஷ்யத்துல வருது. நான் இது சொன்னதே தமிழ்ல, உலக வழக்கா சொன்னதே அடியேனை போன்றவருக்கு புரியல. இதுல பரிச்சயமே இல்லாதவர்களை எப்படி இதுல ஆழ்த்தணும்? ஆழ்வார்களால்தான் முடியும். அது என்ன சொல்றா? ரெண்டே சொல்லாடலை கொண்டு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? சீதன வெள்ளாட்டியும் வாழும் சோம்பரும் சொல்றோம். ஒரு ஆடி மாசம் காவேரியில வெள்ளப்பெருக்கு நடக்கிறது. சசியங்கள்லாம் வரணும்னு எல்லாரும் ஆவலா இருக்கா. திருவரங்கத்துல பெரிய நம்பிகள், ராமானுஜருடைய குரு, பெரிய நம்பிகளுக்கு ஒரு பெண் பிள்ளை, ராமானுஜரோட செல்ல குழந்தைன்னு வச்சுக்கலாம். காட்ஃபாதர்னு சொல்றாலும் அது மாதிரி எடுத்துக்கோ ராமானுஜரை. அந்த பெண்மணிக்கு பேரு அத்துழாய் பேரு. அத்துழாய் புகுந்த வீட்டுக்கு போறா. திருவரங்கம் தான் அடுத்த கரை. போனா அவளுக்கு ஆடி மாசம் காவேரியில பெருத்து போறது. அப்போ நான் இவ்வளோ ஸ்ரீபாஷ்யத்தை விளங்கணும்னு பாக்குறேன். அதனால ரெண்டு சொல்லாடல் எடுத்து கதையா சொல்றேன். அப்ப அந்த ஆடி மாச வெள்ளப்பெருக்குல அந்த குழந்தை பயந்துட்டா. உடனே தன்னுடைய மாமி, இப்ப நம்ம மாமியார்னு சொல்றோமோ, மதர் இல்ல, அந்த நாள்ல மாமிய துணைக்கு கூப்பிடுறா. மாமிக்கு என்னமோ அன்னைக்கு வர முடியல. நீ என்ன உன் பிறந்த வீட்டிலிருந்து துணைக்கு ஒரு உதவுகின்ற பெண்மணியா கூட்டின்னு வந்திருக்க? கூட்ட போதெல்லாம் வரத்துக்கு அந்த உதவுகின்ற பெண்மணிக்கு அந்த நாள்ல என்ன பேருன்னா ஸ்ரீதன வெள்ளாட்டி. வெள்ளாட்டினா சிறந்த பெண்மணின்னு அர்த்தம். ஸ்ரீதனமாக, ஸ்ரீதனமானது சீதனமா போச்சு. நீ என்ன சீதன வெள்ளாட்டிய கொண்டு வந்திருக்கியா? நான் என்ன உன்னுடைய ஸ்ரீதன வெள்ளாட்டியா? நான் என்ன உனக்கு உதவுகின்ற பெண்மணியா? போ, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த குழந்தை, சின்ன குழந்தை, அப்பாவிடம் போச்சு. பெரிய நம்பிகள் சுவாமிகிட்ட போச்சு. பெரிய நம்பிகள்லாம் நம்ம சுவாமி எம்பெருமானாருடைய குரு. சரி, அந்த கதைக்கெல்லாம் நம்ம போல. இதெல்லாம் அடிப்படையெல்லாம் இங்க வந்திருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுட்டு நம்ம மேல போறோம். அப்படி இருக்கிறச்சே அந்த பெரிய நம்பிகள் போன உடனே அந்த நாள்ல எல்லாருக்கும் உடையவர் தான். தத்துவ குரு மட்டும் இல்ல, குருன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அது ராமானுஜரே வழிகாட்டுறார். ஆக உடனே என்ன சொல்றாரு பெரிய நம்பி, என்ன ஏமா கேட்கிற? எம்பெருமானாரை போய் கேளு, ராமானுஜரை போய் கேளுன்றா. உடனே இந்த குழந்தை உரிமையோட, அப்படின்னா இருக்கணும். ஒரு குருக்கு சிஷ்யாளுக்கும் தொடர்பு அப்படிதான் இருக்கணும். ராமானுஜரை பார்த்து கத்துக்கணும். இவாள் கிடுகிடுன்னு ராமானுஜர் மடத்துக்கு போனவனே அழுது நிக்கிறா.
சுவாமி கேட்கிற, குழந்தை என்னம்மா ஆச்சு அப்படின்னு. எங்க மாமி சொல்றா, துணைக்கு கூட்டேன், எங்க மாமி நீ என்ன சீதன வெள்ளாட்டியா கொண்டு வந்திருக்க உன் பிறந்த வீட்டில இருந்துன்னு சொல்லி கடும் சொல் சொல்லிட்டா அப்படின்னு அழுது நிக்கிறது. அப்ப எம்பெருமானார், இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். எம்பெருமானார் நம்ம தத்துவத்தை, நம்ம சம்பிரதாயத்தை புரிய வைக்கிறதுக்கு இதோட வேற ஒரு தருணமும் உச்சிதமா அமையாதுன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாதம்மா கண்ணா, நீ உன் அகத்திற்கு போ, நான் அதற்கு வழி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகன் முதலையாண்டான் என்கின்றவரை கூப்பிடுறார். மருமா தங்க பிள்ளை, தங்க பிள்ளைய கூட்டு, இந்த மாதிரி நம் சுவாமியுடைய பொண்ணை வந்து புகுந்த வீட்டில் இப்படி சொல்லியிருக்கா, சீதன வெள்ளாட்டி வேணுன்றா, உம்மை தவிர எனக்கு ஒரு உச்சிதமான சீதன வெள்ளாட்டி உதவி பண்றவா, பெண்ணா இருக்கிறது போல இங்க ஆண், நீர் போய் அங்க கைங்கரியம் பண்ணி வாரும், ஆனால் நீர் யார் என்று அவர்களுக்கு சொல்லாதையும்னு சொல்லி, எப்பேற்பட்டவர் முதலியாண்டான் போன்ற ஒரு மகா ஞானிய வேலை செய்யறதுக்கு இந்த அத்துழாயுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்புறார். இவர் எப்படிப்பட்ட, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது என்ன? தாசத்துவம். தான் அடிமை என்ற நிலையை, அடிமைன்னா அடிமைன்னு நினைக்க கூடாது, தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய நிலையானது அகங்கார மமகாரங்களை விட்டு ஒழித்து பிறர்க்கு தொண்டு செய்வது. இதுதான் எம்பெருமானே உயர்ந்தவன், பரம்பொருள். அதுல ஒரு ஒரு லவலேசமும் அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. நாம் எப்படிப்பட்டவர்? நாம் பெரிய ஞானி, நான் வந்து ராமானுஜரோட சம்பந்தம் இருக்கு, உடல் சம்பந்தம் இருக்கு, ராமானுஜருடைய சிஷ்யன், ராமானுஜர் தேர்ந்து நிறைய ஞானங்களை கற்றவன், மொழியை கடக்கும், எப்படி கூறத்தாழ்வான சொல்றச்சே மொழியை கடக்கும் பெரும்புகான்னு சொல்றபடி ஞானம் இருக்கு, நல்ல பரம்பரை இருக்கு. ஸ்ரீரங்கத்திலே ராஜதானியா எம்பெருமானார் ஆண்டாலும் அவருக்கு வலது கரமா இருந்தவர் முதலியாண்டான். இன்னைக்கும் இந்த முதலியாண்டான் வம்சத்தவர் தான் ஸ்ரீரங்க ராஜதானியில ஆச்சாரிய புருஷர்களா இருக்கார், கோவிலண்ணன். ரொம்ப அப்படி இதெல்லாம் இருந்தாலும் அந்த அகங்கார மமகாரங்களை, சரி எம்பெருமானுடைய பரஸ்வரூபம், அவனே பரம், அவனே சிறந்தவன், அவனே பெரும்புகழ், எல்லாம் அவனுக்கே சொல்லியாச்சு. நாம் யார்? அதான் இங்க காட்டுறார் சீதனன். நாம் யார்? இந்த ஆத்மா எப்படி? நான் படிச்சவன், நான் பெரிய ஆபிஜாத்தியம், நான் பெரிய குலத்துல வந்தேன், அது முக்கியமா? இந்த ஆத்மாவினுடைய சொரூபமானது தொண்டு செய்வது, சேஷத்துவம். அவன் சேஷி, அவன் தலைவன், நான் அவனுக்கு அடிமைன்னு சொல்ல வேண்டாம், நான் அவனுக்கு தொண்டு புரிகின்ற தன்மையை உடையவன். அந்த தன்மை, இந்த ஆத்மான்னு சொன்னேன்னு பரமாத்மாவை சொல்லியாச்சு. அப்படின்னா ஆத்மாவுடைய தன்மை என்ன? இந்த அகங்காரம் அமகாரங்களை உடையதான ஞானத்துவமா, அறிவு, அந்த மேதாவித்தனமா, அல்லது தொண்டு செய்கின்ற தொண்டத்துவமா? அதுக்கு சேஷத்துவம்னு சொல்றோம். சேஷத்துவம்னா தொண்டு, சுஸ்ரூஷ, அதுல இருந்து வரக்கூடிய சொல்லாடல். இந்த ஆத்மாவினுடைய நிலை எப்படிப்பட்டது? தொண்டு செய்வதே ஆத்மாவினுடைய நிலை தான் வரேன். இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் என்பதை உலகுக்கு காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட உயர்ந்த மேதாவிய அங்க அனுப்புறார். அப்படி அனுப்புறச்சே எப்படிப்பட்டவர்கள் இவர்னு சொன்னா, சிறுமா மனிதர், பெரிய மனுஷரா இருக்கார். எப்படிப்பட்டவர்? முதலியாண்டானை போன்று கூரத்தை வள்ளம் பேர் சொன்னாலே நமக்கு பரம புண்ணியம். அப்படிப்பட்ட பெரிய மாமனிதர்கள், அவர்களுடைய சொரூபம் என்ன? சிறுமைப்படுத்திக் கொள்ளணும். எம்பெருமான் ஆச்சாரியர்களுக்கு முன்னாடி, பாகவதோத்தமர்களுக்கு முன்னாடி, நான் ஒன்றும் இல்லை, நான் இல்லை, நான் தொண்டு செய்கின்ற தன்மையை உடைய ஒரு சிறு மாமனிதன். சிறுமைதான், ஆனா மாமனிதன் பெரியவன் தான் சிறுமையா இருக்கணும். சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார். ஆக இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? இந்த ஆத்மாவுடைய சொரூபமானது அகங்கார மமகாரங்களை விட்டு ஒழித்து தாசத்துவம், தொண்டு செய்யும் தன்மையை உடையதே இந்த ஆத்மா. இதுதான் இந்த மெய்யியல் கோட்பாடு. பரமாத்மா என்பவன் தலைவன்,
அந்த பரமாத்மாவுக்கு தொண்டு செய்வதையே தன்மையாக உடையதானது இந்த ஆத்மா. அதை உலகுக்கு காண்பிப்பதற்காக இந்த ஒரு நாடகமானது நடக்கப்பட்டதா நம்ம நினைச்சுக்கணும். ஆனா இது நடந்ததே. ஆக இப்படிப்பட்ட முதலியாண்டான் எப்படிப்பட்டவர்? மாமனிதர். ஆனால் தன்னை சிறுமையாக காட்டிக்கொண்டு 6 மாசம் அந்த அத்துழாயுடைய புகுந்த வீட்டுல அத்தாணி சேவகம் பண்றார். அதை சொல்லும் இடத்திலே எப்படிப்பட்டவர், யார் இவர் அப்படின்றச்சே கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர். அவர் என்ன பண்றார் பாரு, இப்படி நடக்கிறது. இங்க பாரு, முதலியாண்டான் ஒரு இவ்வளோ மேதாவிலாசம் கொண்டு இருந்தாலும் எதையுமே வெளிப்படையா காட்டிக்காத தன்னுடைய குருவாகி ராமானுஜர் சொன்னார் என்பதற்காகவே தான் ஒரு தொண்டனாக அந்த அத்துழாய் என்கின்ற பெண்ணின் புகுந்த வீட்டுல போய் 6 மாசம் தொண்டு பண்றாருன்னா பாத்துங்கோ. ஆக இப்படிப்பட்டவர்களே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தன்மை? இப்படிப்பட்டவர்களுடைய ஆத்மஸ்வரூபம் என்னவென்றால் தாசத்துவம். ஆக பரமாத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்சிடுத்து. ஜீவாத்மானுடைய சொரூபம் என்ன? ஞானத்துவம் இல்ல, அந்த அந்த அகங்கார மமகாரங்கள் இல்லை. தொண்டு செய்து அடியேன் 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 என்று தன்னுடைய சொரூபமானது பிறர்க்கு தொண்டு செய்வதே. சரி, இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? தொண்டு செய்வதுன்னு சொல்லிட்டோம். அதுக்குத்தான் இந்த சீதன வெள்ளாட்டியாக முதலியாண்டான் போறார். அப்புறம் அந்த கதை போறது. அந்த புகுந்த வீட்டுல இவருடைய குணங்களை தெரிஞ்சிருது, இவர் யார் என்று தெரிஞ்சு அவர்களும் தான் பண்ண தப்பை உணர்ந்து ராமானுஜருடைய சிஷ்யராக ஆறார். சுபம். இது அந்த நாடகம் நிஜமா நடந்தது. ஆனா இது நாடகமா நம்ம விவேக்கிறோம். ஆக ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னா தாசத்துவம், தொண்டு செய்தல். இது இதை இந்த இது பெருசா தெரிஞ்சு போச்சு. ஓ, முதலியாண்டானை போலவர்களே தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து வந்து பிறருக்கு தொண்டு பண்றார். அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய குணமும் அமைய வேண்டும். தர்மின்னா இந்த குணத்துக்குரியவன். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மி எப்படி இருக்கணும்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய தர்மம் எப்படி இருக்கணும்னா தொண்டு 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 என்ன இப்படி இருக்கிறச்சே இவரையே எல்லாரும் உதாரணமா உதாகிக்கிறார். ஆழ்வாருடைய பாட்டை பத்தி பிரவச்சனம் வருது. கூரத்தாழ்வான் என்கின்ற மகனியர் பெரும் புகழான் மட்டும் இல்ல, நன்மையால் மிக்க நான்மறையாளர்களை போன்றவர். நல்ல வேதத்தெல்லாம் படிச்சு கரை குடிச்சவர் கூரத்தாழ்வான். ஆனா அது மட்டும் போராதான், பெரும் புகழ் அவருக்கு எப்படி வந்ததுன்னா ஆழ்வார்களுடைய சொல்லிலே ஈர்ந்து 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 ஆழ்வார் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காரோ அதன்படியே வாழ்க்கை நடத்தக்கூடியவர். அதனால இவருக்கு பெரும்புகழ் கிடைச்சது. அந்த பெரும்புகழ் பண்ணவர் திருவாய்மொழிய விளக்கின்னு இருக்கார். நம்மாழ்வார் பண்ண திருவாய்மொழியை விளக்குறார். அப்போ இந்த பாட்டு வருது. உருமோபாவியேனுக்கு உலகம் மூன்றும் உடன் நிறையா சிறுமாமே நிமிர்த்தா என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமாவிரை நான் மலரடிக்கு புகுதலன் நீ அவனடியார். வந்துட்டா அடியார். சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. பாருங்க, சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லின்னு வர. அப்போ அவருடைய குமாரர் பராசர பட்டர், அவருக்கு சந்தேகம் வருது. இது என்ன சிறுமையா இருக்கார், அவர் எப்படி பெரிய மாமனிதர் ஆவார்? ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ட் பண்றது. சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கே சுவாமி அப்பா கேட்கிறார். ஒண்ணு ஒத்து போலையே நீ கேட்கறச்சே. அப்ப கூரத்தாழ்வார் சொல்ல, நம்ம நாள்லயே பாக்கிறோமே, முதலியாண்டான பார்த்தோமே, எப்படிப்பட்ட மாமனிதர். ஆனால் தன்னை சிறுமையாக படித்துக் கொண்டு தன் ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ப தன்னை வழிநடத்தி போறாரே.
இப்பதான் பார்த்தேரே, பையனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். பாரும் பட்டரே, பாரும் பராசரரே, பாரும் அப்பா பிள்ளைக்கு சொல்றார். நம் வாழ்நாளிலேயே நம்ம பார்க்கிறோமே மனுஷர்களை எவ்வளோ படித்து, ஐயோ நமக்கு முதலியாண்டானை போல ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, நமக்கு முதலியாண்டானை போல எம்பெருமானோரோடு ஒரு சரீர சம்பந்தம் அமையவில்லையே. ஏன்னா முதலியாண்டான் எம்பெருமானாருடைய மருமகன், தங்க பிள்ளை என்று வருந்தக்கூடிய அளவிலே பெருமை கொண்ட அந்த முதலியாண்டான் என்ன பண்ற, 6 மாச காலம் ஒரு பெண்ணுடைய வீட்டுல போய் அத்தாணி சேவகம் பண்றாரே. எப்படிப்பட்ட மனிதர்! தன்னையே சிறுமைப்படுத்தி கொண்டு தன் சொரூபத்தை எப்படி ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை உலகுக்கு காட்டியனார். உலகு காட்டார், பட் அவர் நித்தியம் நடந்ததே அவ்விதம்தான் என்று இருக்காரே. இவரை போன்றவர்கள் அல்லவோ சிறுமாமணிசர். சீதன வெள்ளாட்டியாக சென்று உலகோர்களுக்கு ஒரு வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை எடுத்து காட்டுகின்ற இந்த ஆண்டானை போல, முதலியாண்டானை போல, அருளாள பெருமாள் எம்பெருமானாரை போல, கோவிந்த பெருமாளை போல உள்ளவர். அருளாள பெருமாள் எம்பெருமானார் எப்படிப்பட்டவர்? 18 நாள் யஜ்ஞமூர்த்தியாக இருந்து எம்பெருமானோட வாதம் புரிந்து, வாதத்துல தோத்த உடனே தன்னுடைய மத கோட்பாட்டை விட்டு, அத்வைத்தியாக இருந்தவர் அதை விட்டு விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ராமானுஜருடைய சிஷ்யராக வந்ததோடு மட்டுமல்லாமல் சந்நியாசமும் வாங்கிட்டார். தன் அகங்கார மமகாரங்களை விட்டு அங்கேயும் ஒரு ஆத்ம குண பூர்த்தியை வெளிப்படுத்துறார். அதே மாதிரி கோவிந்த பெருமாள், எம்பார், ராமானுஜருடைய தம்பி, இவர்கள் எல்லாரும் எவ்வளோ மெத்த படித்திருந்தாலும் தாழ்த்து கொண்டு அடியேன் 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 என்கின்ற சொரூபத்தை, வைணவம் காட்டுகின்ற அந்த சொரூபத்தை வெளிப்படுத்துகின்றனரே, இவர்கள் அல்லவோ சிறுமாமனிதர். மாமனிதர் தான், ஆனால் தங்களை சிறுமையாக காட்டிக்கொண்டு அதுதான் வைணவம் எண்ணி இருக்காரே பட்டரே. நீர் பார்க்கவில்லையா? அத மாதிரி இருக்கு. இதெல்லாம் கஷ்டம். ஒருவர் உண்டாகில் அத்தனை இருந்தாலும் கேட்போமே, அதை பற்றி ஸ்மரிக்கிறோமே, அதுவே பெருசு என்று சீதன வெள்ளாட்டியாக போய் ஆத்மஸ்வரூபத்தை வைணவ கோட்பாடு எப்படி காட்ட வேண்டும் என்று விதித்திருக்கோ அதை வெளிப்படுத்தினார் முதலியாண்டான். அப்படி போன்ற ஆண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அடியனுடைய திருத்தாயாருடைய வம்சம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் வம்சம், வெஞ்சிமூர் வம்சம், ஆச்சாரிய புருஷாதான். அப்படி இன்றளவும் இருக்கின்றனரே என்று வியந்தாராம் கூறத்தாழ்வான். எப்படிப்பட்டவர் கூறத்தாழ்வான்? அவரும் அப்படியே திருவாய்மொழியிலேயே ஊன்றி போனார். பிறந்தவாறும் நடந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு இந்த அஞ்சாம் பத்தோடைய 10ஆம் திருவாய்மொழி அவர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்க திருவரங்கத்துல. எல்லாமே இதுதான் ஸ்ரீபாஷ்யம். இவ்வளோ சொல்றதை இதெல்லாம் கதையா வருது, அருளிச்சு. சரி, அப்படி இருக்கிறச்சே இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு வியாக்கியானம் சொல்லின்னு வரைச்சே, ஐயோ இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் வரைச்சே ஆழ்வார் 6 மாசம் மூர்ச்சை போட்டு விழுந்துடுறார். 3 இடத்துல மூர்ச்சை போடுறார். 10 அடியவருக்கு எளியவன்னு சொல்றச்சே கண்ணை இப்படி உரலிடை ஆப்புண்டு, ஐயோ உரல்ல போய் கட்டின்ட்டானே, தன்னை கட்டுப்படுத்தி கொண்டானேன்னு நினைச்ச உடனே ஆழ்வார் 6 மாசம் அப்படியே பிரஜை போயிடுத்து, திருவாய்மொழி பாடல. அப்புறம் இந்த பிறந்தவாறும் அஞ்சாம் பத்து வரார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் சொல்லு. எப்படிப்பட்ட நீ பெரியவன், எப்படிடா காலை நடந்து கழுத்துல ஓலைய கட்டி கொண்டு அர்ஜுன இட்ட வேலையாளா இருந்தேப்பான்னு நினைச்சாராம். திருப்பியும் பிரஜை போயிடுச்சு. இந்த பதிகத்தை அவர் விளக்கின்னு வரைச்சே ராமானுஜருடைய சிஷ்யர் கிடம்பியாச்சான்னு இருந்தார். அவருடைய மாதுகர கைங்கரியம் பண்றவர். அவர் இவருடைய ராமானுஜர்கிட்டையும் காலட்சேபம் கேட்பார், கூறத்தாழ்வான்ட்டையும் காலஞ்சேப்பம் கேட்பார். இது காக்கா தாளிக்க நியாயம். ஏதோ கடைக்கு காக்கா தலை உட்காரச்சே பனம்பழம் ஊந்தா மாதிரி எவ்வளோ நல்லது கிடைக்குமோ எடுத்து போன்னு போகக்கூடியது. நல்ல குணம், ஞானம் எங்க இருந்தாலும் சேர்க்கணும். அப்படி போயிட்டு இருக்கச்சே உட்காந்து பார்க்கறாரு. கூறத்தாழ்வான் விளக்கம் சொல்வார்னு பார்த்தா கூறத்தாழ்வானால ஒரு சொல்லு கூட போக முடியலையாம். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து. இங்கேயும் ஆத்மகுணம் வரேன், ஆத்மாவுடைய சொரூபம் வரச்சே, ஐயோ எப்படிப்பட்டதான எம்பெருமான்
அவன் எப்படியெல்லாம் லீல பண்ணி காலார 14 வருஷம் நடந்து மனைவியை இழந்து இவன் தூது போனா போய் அங்க போய் சிசுபாலன் சொல்ற திட்டெல்லாம் கேட்கறானேன்னு நினைச்சாராம். ஆழ்வார் 6 மாசம் மூர்ச்சை அடைந்துட்டாரே. ஆழ்வார் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், ஐயோ இதப்ப எப்பேற்பட்ட, அப்படி பரமச்சேத்தனர். ஆழ்வாரை போன்ற ஒரு பிரபன்னரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் துடிதுடித்து போயிட்டாரே, நான் இன்னும் துடிக்காத இருக்கேனே, நான் இன்னும் என் உடல் ஆத்மாவை தரித்துன்னு இருக்கேனே இவரும் நினைச்சாரா. ஒரு சொல் வெளியில வரல. இத போய் உடனே கிளம்பியாச்சான் எம்பெருமானார்ட்ட சொல்றாரு. எம்பெருமான இதுதான் வைணவம். ஆழ்வார் சொன்னார், இவர் அப்படியே காட்டி கொடுத்துட்டாரே. ஒரு சொல் அவருக்கு மேல வரல. இன்னைக்கு காலட்சேபம் வேண்டாம், நாளைக்கு பார்ப்போம்ட்டாராம். நாளைக்கு தரித்திருந்தால் பார்ப்போம் என்று சொல்ல உடனே எம்பெருமானார் சொல்றார், இவர் அல்லவோ ஆழ்வான். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆழ்வார்னு பேர் கிடையாது, கூரேசன் தான் பேரு. அப்புறம் எம்பெருமானார் இட்ட பேர். இப்படி ஆழ்வாருடைய ஈழச் சொல்லிலே இழிந்து ஆழ்வார் எப்படி ஆத்மஸ்வரூபத்தோடு இருந்தாரே, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமா இருந்தாரோ, எம்பெருமானுக்கு அடிமை. அது மட்டும் அல்லாமல், அங்கதான் வரேன், எம்பெருமானுக்கு அடிமை ஆழ்வார் இருந்தார். ஆழ்வார் எம்பெருமானுக்கு அடிமை. இந்த கூரத்தாழ்வார் என்ன பண்ணார், அந்த ஆழ்வாருக்கு அடிமையாகி அவர் ஆழ்வாருடைய குணத்திலே இழிந்து போனார். ஆழ்வார் எம்பெருமானுடைய குணத்திலே இழிந்தார். இந்த கூரத்தாழ்வானானப்பட்டவர் அந்த நம்மாழ்வாருடைய குணத்திலே இழிந்தார். ஐயோ ஆழ்வாரை பாருங்கோள், இப்படி அல்லவோ ஒரு பாகவத குணம் இருக்கணும், அந்த பாகவத சேர்க்கையானது இருக்கணும்னு நினைச்சாராம். அப்படி அந்த பாகவதோத்தமரை பத்தி நினைச்சாராம். அவருக்கு மேல ஒண்ணுமே போல. ஆக வைணவம் என்பது எம்பெருமானுக்கு அத்தாணி சேவகம் செய்து எம்பெருமானுடைய அடிமை என்கின்ற சொரூபம். அது மட்டும் போராது, பகவானுக்கு மட்டும் அடிமை அல்லாமல் ததியர்களுக்கும் அடிமையாக இருக்க வேணும். அங்கதான் வரேன். ஆக இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன, எம்பெருமானுக்கு மட்டும் அடிமைத்தனம் இல்லை, எம்பெருமானை சார்ந்த அடியார்களுக்கும் அடிமைத்தனம் உடையதானது சொரூபம். பாருங்க, கூரத்தாழ்வாரை போல அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. நம்மாழ்வார் வாக்கு. இப்படி கூட்டினா 7 அடியார் வரும். அந்த 7 தலைமுறையா அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் 5 வந்துட்டா, அடியார் தம் அடியார் 7 தலைமுறை. அந்த 7 தலைமுறைக்கும் நான் அடியன். நான் மட்டும் அடியன் இல்ல, நம்மை சேர்ந்தவர்களும் அடியன் என்று சொல்லி கடைசியில் அடியோன்களேன்னு வைப்ப. அடியார் அடியார் தம் அடியார் அடியார்க்கு அடியார் 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 அடியோன்களே என்று இப்படி 7 தலைமுறைக்கும் அடிமையாக இருந்து உலகம் வாழ்வதற்கு உதவுவதே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம். இதை சொல்வதுதான் ஆத்மஸ்வரூபம் என்று. தத் சேஷத்துவம் மட்டும் கிடையாது. தத்துனா எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது மட்டுமல்ல, ததீய சேஷத்துவம். அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கே அடிமையாக இருக்கும் தன்மையே இந்த ஆத்மாவுடைய சொரூபம். முதல்ல என்ன சொன்னோம், ஆத்மாவுக்கு சொரூபமானது, குணமானது ஞானத்துவமா சேஷத்துவமா. சேஷத்துவம் சொல்லியாச்சு. எம்பெருமானுக்கு அடிமை பண்ணுவது மட்டும் அல்ல, எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் அடியாராக இருப்பதே ஆத்மாவுடைய சேஷத்துவம். ததீய சேஷத்துவமே சிறந்தது. பாருங்க எவ்வளவு படி நிலை குறைஞ்சிட்டே போறது பாருங்க. எம்பெருமானுக்கு அடிமை செய்வதோடு மட்டுமல்லாமல் அப்படி எம்பெருமானுக்கு அடிமை செய்கின்றவர்களிடத்திலுமே அடிமை செய்வது, அதுவே ஆத்மாவுடைய சொரூபம். அப்படி நினைப்பவர்கள் யார்? என்னால ஒண்ணுமில்லை, என்னால் ஆவது ஒண்ணுமில்லை என்று தன்னால் இயலாததை நினைத்து எம்பெருமானிட்ட கட்டளையாக இருக்கின்ற ஆத்மகுண பூர்த்தி உடையவரே வாழும் சோம்பர். சோம்பேறிகள் நினைக்க கூடாது. சோம்பர்னா என்ன, என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு கூட நான் தகுதியற்றவன். எப்படி சொன்னோம், சீதன வெள்ளாட்டியாக தாசத்துவத்தை காட்டுறது ஒரு சொரூபம்.
இன்னொன்னு, இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை காத்துக்கொள்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அதுவுமே எம்பெருமானுடைய இட்ட கட்டளை, அவனுடைய அருள் என்று கை வாங்குதல். எனக்கே ஒண்ணும் விட முடியாது. எம்பெருமானை நான் அடையணும்னு நினைச்சா கூட, சரணாகதி பண்ணினா கூட, அந்த சரணாகதியாலே நான் எம்பெருமானை அடைந்து பெருவீடு போவேன் என்கின்ற நிலை இருக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்றோம்? கெடும் சோம்பர். சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை, குருக்களிடத்துல நம்பிக்கை இல்லை, எம்பெருமானிடத்துல நம்பிக்கை இல்லை, சரணாகதிகிட்ட நம்பிக்கை இல்லை. தான் போன வழியில போய் பொழுத வியர்த்தமா செலவழிக்கிறவா சோம்பேறிகள். 4 பேர் வந்து சொன்னி நம்ம அப்பையும் திருந்தாத இருந்தா கெடும் சோம்பர். சோம்பர் கெடும் சோம்பர், ரெண்டும் விளக்கணும். வாழும் சோம்பர் என்பவர் சாஸ்திரத்துல நிஷ்டராய் ஆச்சாரியனே உத்தாரகம் என்ன இருந்து அவர் சொல்றதுனால அவருடைய வழி ஒட்டி சரணாகதி செய்து கொண்டாலும், இந்த சரணாகதி நான் செய்ததால் எம்பெருமானை அடைகிறேன் என்கின்ற நிலையிலிருந்து தவிர்த்து, எல்லாம் எம்பெருமான் இட்ட கட்டளை, எம்பெருமானே உபாயம் என்று அறிதல். அப்படி எம்பெருமானே உபாயம் என்று அறிந்தால், இதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல சொல்றது. அதை நான் கடைசியில சொல்லி முடிக்கிறேன். சான்ஸ்கிரிட் பாகத்தை கடைசியில சொல்றேன். இப்ப வந்துட்டேன்னா, இப்ப என்ன சொன்னேன்? சீதன வெள்ளாட்டியாக ஆத்மாவுடைய சொரூபம் அடிமை செய்து இருப்பதை நம்ம என்ன சொன்னோம்? ஆத்மா விசிஷ்டமான இந்த உடலை கொண்டுதான் காரியம் பண்ணணும். ஆக அந்த ஒரு சிஷ்யராக காரியம் பண்ணணும். இந்த விசிஷ்ட சேர்த்தியிலே இந்த ஆத்ம சொரூபத்தை அறிந்து கொண்டு செயல்படுறது முதலையாண்டானை போல. இப்ப வாழும் சோம்பர் என்றால் அந்த எம்பெருமான இந்த ஆத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்செடுத்து, இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? தாசத்துவம். அப்படி தாசத்துவம் என்றால் அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் அவனே பெருவீடு தரக்கூடியவன். அப்படிப்பட்டவனிடத்த நாம போய் சரணாகதி பண்றோம். ஆனா சரணாகதி பண்ணுவதாலே நான் எம்பெருமானை அடைகின்றேன் என்ற அந்த அகங்காரத்தையும் விட்டு ஒழித்து, இந்த சரணாகதி என்பது ஒரு சொரூப லட்சணம், நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாம் அவன்பாடு ஈஸ்வரோ ரட்சித்து என்று ஒண்ணுமே செய்யாமல் கைங்கரியம் பண்றதெல்லாம் கர்மமும் கைங்கரியமாகவே நினைத்து என்னால் ஆனது ஒண்ணு இல்லை. அப்படின்னா சாப்பிடாத இருக்கக்கூடாதா? சாப்பிடலாமான்னு கேட்கலாம். தரிக்கிறமோனோ, அந்த கைங்கரியம் பண்ணணுமோனோ, அதற்கு தகுந்தவாறு இந்த ஆத்ம ரட்சணத்தை பண்ணி கொண்டு எம்பெருமான் சொன்னதை எல்லாம் அவன் கட்டளையா இட்டதை எல்லாம் கைங்கரியமாக பண்ணி, நான் இந்த கைங்கரியம் செய்வதாலே அவன் உகப்பான் என்கின்ற நிலையை இருக்கக்கூடாது. நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்வது இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்னை நினைத்து என்னால் செய்து நான் செய்த காரியத்தினாலே அந்த எம்பெருமானை அடைகிறோம் என்கின்ற அந்த நிலையையும் துறந்து அக்கடான் இருக்கோம் சொல்றோமோ, அதுதான் வாழும் சோம்பர். இப்படியான ஆத்மஸ்வரூபம். ஆத்மான்னு எடுத்தா என்ன? இப்ப வரேன், வேதம் என்ன சொல்றது? ஆத்மான்னு சொல்லிடுது. ஆத்மாவும் அமிர்தமயம், ஆத்மாவும் ஞானமயம். வேதம் குழப்பறது. வேதத்தை காட்டிலும் சிறந்தது அருளிச்ச. இப்ப புரிஞ்சுடுதா? வாழும் சோம்பர், சீதன வெள்ளாட்டி, ஆத்மாவுடைய சொரூபம், பரமாத்மாவுடைய சொரூபம். இப்ப வாங்கும் பரமாத்மா, பரமாத்மான்றது ஒரு இடத்துல, ஆத்மான்றது ஒரு இடத்துல, பிரத்யேகாத்மான்றது இந்த வார்த்தைகளே நமக்கு புரியாது. சரி, சம்ஸ்கிருதத்துல பாண்டித்யம் இருக்கு, புரிஞ்சிருச்சு. பிரத்யேகாத்மா, ஆத்மா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத். ஸ்ரீபாஷ்யம். இப்ப நான் வந்து அருளிச்செயலை சொல்லிட்டேன்னா, இந்த அருளிச்செயலை கொண்டு இந்த ஒரு பிவட்டல் சூத்திரம், அபாரிசம், முதல் அத்தியாயத்துல வரக்கூடிய எம்பெருமானுடைய சொரூபம் என்ன, ஆத்மாவுடைய சொரூபம் என்ன, அந்த வேதம் என்ன சொல்றது? ஆத்மான்னு சொல்லிடுச்சு. ஆத்மான்னா பரமாத்மாவா ஜீவாத்மாவா புரியல. பூமா சம்பிரசாதாத், சம்பிரசாதஹ அதி உபதேசாத். இதை பிரிக்கணும். நான் என்ன சொன்னேன்? கோத்து கோத்து வரும். இந்த சூத்திரம் எப்படி இருக்கு? பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத். வாயிலே வராது, 10 தரம் சந்தா சொல்லணும். பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத் வந்துட்டா நாக்க நரல்றது. இதுதான் பிரம்மசூத்திரம். இதுக்கு பாஷ்யம் எழுதுறார் சுவாமி. எப்படி எழுதுறார்? இதை பிரிக்கணும். பூமா
சம்பிரசாதः சம்பிரசாதः அதி உபதேசாத். நாலு சொல்லு இந்த சூத்திர வாக்கியத்துல இருக்கு. பூமா சம்பிரசாதः அதி உபதேசாத். இதுதான் பரமாத்மாவுடைய லட்சணம். அடுத்த சூத்திரம் தர்மோ உபபத்திச்ச. முதல் சூத்திரம் அந்த பிரம்மத்தை பத்தி சொல்றது. அடுத்தது அந்த பிரம்மத்தினுடைய குணத்தை சொல்றது. பிரம்மோ உபபத்திச்ச, உபபத்தினா சேர்க்கிறது. தர்மோ உபபத்திச்சான்னு சேர்க்கிறது. தர்மம்னா அறம்னு எடுக்கக்கூடாது. தர்மம்னா குவாலிட்டிஸ். The qualities adjoining the Brahman. Who is Brahman? Bhuma samprasada adhi upadesha. தலைய சுத்தறது ஒன்னும் இல்ல. பூமா என்றால் பெரியது. இந்த சொல்லு எப்படி வருது இத விளக்கறா. இதுக்கு பாணினியம் இலக்கண முறை கொண்டு பூமான்னா என்ன, பகு கூட்டல் மண்ணுன்னு வரும். இதுக்கு பேரு பாவ பிரத்யயம்னு பேரு. இதெல்லாம் சொல்லல, சம்ஸ்கிருதம் பாருங்க. இந்த பூமான்ற சப்தம், பூமான்னா பெரியது. நம்பர்ல கணக்குல பெருசா, ரூபத்துல பெருசா, குணத்துல பெருசா, அதே குழப்பம். பூமான்றது எப்படி வந்தது, இதுதான் விவரணம். இதுதான் பிரம்மசூத்திரம். இதை விவரிக்கிறது தான் ஸ்ரீபாஷ்யம். அத சுவாமி அஷ்டாத்தியாயி பாணினிய கொண்டு பிரிக்கிறார். பூமான்னா என்ன, பகு கூட்டல் மண் என்கின்ற அந்த இரட்டை. இதுதான் அந்த பிரத்யயத்தை சேர்த்து பகு பிளஸ் மண் சேர்ந்தா பூமான்றது. பூமா என்றது பெரியது. சம்பிரசாதகான்னா ஆத்மா. இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா? ஏற்கனவே பூமான்ற சொல்லு வந்ததுனால சம்பிரசாதகான்னா பிரத்யகாத்மா, சம்பிரசாதகான்னா ஆத்மா. சோ பூமாவும் சொல்லியிருக்கு, ஆத்மாவையும் வேதம் சொல்லியிருக்கு. வியாசர் குழப்பிட்டார். பூமா சம்பிரசாதாத் யத்யுபதேசாத். பூமா சம்பிரசாதஹ அதி உபதேசாத். வேதங்களிலே பூமா என்கின்ற அந்த பெரிய தத்துவத்தை தான் பறக்க சொல்லி இருக்கிறது. இதுதான் சிம்பிளான அர்த்தம். நான் சொன்னேனோ, பிரம்மசூத்திரத்தை இந்த சீதன வெள்ளாட்டி வாழும் சோம்பரை கொண்டு விவரிக்கிறேன்னு ஒரு நானே எனக்கு கட்டளை போட்டுட்டேன். இப்ப வரேன், 10-15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பூமா சம்பிரசாதஹ அதி உபதேசாத். அந்த பரம்பொருளானது, அந்த பிரம்மமானது பூமா சொரூபத்தினாலும் குணத்தினாலும் பெரியது. ஏன்னா இங்க ஏன் இப்ப எம்பெருமானார் பரிசிரமப்படுறாருன்னா, எண்ணிக்கையில பெருசுன்னு சொல்ல முடியாது. எண்ணிக்கையில பூமா என்றால் பகு என்ற தாத்து, பகுன்ற வேர் சொல்லிலேருந்து தான் பூமான்ற வருது. பகுனா எண்ணிக்கையிலையும் பலசா வச்சிடலாம். எண்ணிக்கையில பலசா வச்சுண்டா 1000, 2000, 3000 எவ்வளோன்னு வச்சுப்பேள். அப்படி ஒண்ணுக்கு மேற்பட்டது வைத்தால் அது பிரம்மமாகாது. பிரம்மம் என்பது ஒன்றுதான், அது மட்டுமே சத்தியம். புரிஞ்சுதா? இந்த பூமான்ற சொல்லானது பகு என்கின்ற சொல்லிலிருந்து வருது இலக்கண பிரகாரம். அப்படி பகுன்னு சொன்னா எண்ணிக்கையில பலவிதம்னு வச்சுண்டா இந்த பூமா என்பது பரம்பொருளை குறிக்க முடியாது. என ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்க முடியும். அதுக்கு இலக்கணம் கொண்டு பகு பூமா என்பது குணத்தினாலே பெரியது என்று சொல்றார். குணத்தினாலே பெரியது என்றால் அதற்கு குணங்கள் உண்டு, எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள் உண்டு என்று அந்த பரமாத்மாவை சொல்றார். இது அவருக்கு எப்படி தெரிந்தது? கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு இலக விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குளிர் சார்கண் ஒன்சங்கு வில்வாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. என்ன சொன்னேன்? இந்த பிரம்மசூத்திர வாக்கியம் புரியவே இல்லை. ஒருவன் அடியேன், ஒருவன் தான்.
அப்படி பூமா என்று பகுவாக எடுத்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கு என்று எடுத்தால் சனாதன தர்மமே தட்டுப்பட்டு போயிடும். ஏன்னா பரம்பொருள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று என்பது எம்பெருமானாருக்கு எப்படி தெரிஞ்சது? பாஷ்யகாரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவார். எட்டதாச்சு. பாஷ்யகாரர் சூத்திர வாக்கியங்களை கொண்டு ஒருங்க விடுவர். வந்துதா? அவருக்கு இந்த பகு என்றால் பலதா அல்லது பெருமையுடையதான்னு அர்த்தம் பண்ணணும். பெருமையுடையது என்று அர்த்தம் பண்ணால்தான் இந்த பூமா என்ற சொல்லானது அந்த பரமாத்மாவாகிய ஒருவனை குறிக்கும். அந்த ஒருவனுக்கு பலவிதமான குணங்கள், நல்ல குணங்கள், ஹேய பிரத்யநீகனான அனந்த கல்யாண குணங்கள் உடையதுன்றது எம்பெருமானாருக்கு எப்படி தெரிஞ்சது? அருளை செயலை கொண்டு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? கண்கள் சிவந்து, நல்ல கண் இருக்கு, அப்படியே மலர்ந்து விழிக்கிறான். கண்கள் சிவந்து பெரியவாய், பெரிய கண்கள், அது பெருசு. வாயும் சிவந்து கனிந்து, அப்படியே ஸ்மிதமா அழைக்கிறான் ஒரு ஆத்மாவை. கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து. ரெண்டாவது குணம் ரூபம். உள்ளே வெண்பல் இலகு, மிளிர்றதான், அப்படியே சந்திர சூரியரை போல பல்லு இருக்கு அந்த திருப்பவளம். உள்ளே வெண்பல் விலகா, அப்படியே இலகு விலக மகர குண்டல, அப்படியே குண்டலங்கள்லாம் ஆடுறது, அது ஒரு குணம். கொண்டல் வண்ணன், இந்த நீலமேக சியாமலன். முடிர்ச்சோ கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் அலகலல்லாட்டகனி ஆரான் முனி ஏடு பொங்கனே அலகல்ல, அப்படியே மயக்கிறது. ராஜ ரிஷிகளையும் மயக்கக்கூடிய குழற்கற்றை. அலகலல்லாட்டகனி ஆரான் முனி ஏடு பொங்க தியாகராஜர் பாடுறார். அப்படி சுடர் முடியன், நான்கு தோழன், நான்கு கை, அப்படியே சதுர்புஜம் சங்க கதாயுதம் அப்படின்னு வாசுதேவருக்கு காட்சி கொடுக்கிறானே ஜென்மத்துல. அப்படி நான்கு தோழன் குளிர் சாருங்கன், அப்படியே வில்ல நான் ஏத்தி வச்சுட்டு இருக்கானா. எங்க துஷ்டா இருக்கா தோ போறேன்னுட்டு வெறும்னா கூட வச்சுக்கல, அதை வளைச்சி நாணேற்றத்திற்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கான் தான். குனி சாருங்கன் ஒன் சங்கதை வாழ், பஞ்ச ஆயுதம் ஒடிக்கிறானா. ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள், ஒருவன் தான்ப்பா, ஆனா இத்தனை பல்லாயிரக்கான குணங்களும் உருவங்களும் உடைய அந்த எம்பெருமான், அந்த பரம்பொருள் பூமா ஒருவனே. அப்படிப்பட்டவன் இந்த ஆத்மாக்குள்ள இருக்கான். இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன்? ஆத்மா என்பவன் அவனுக்கு அடிமைப்பட்டவன். ஒருவன் அடியேன் உள்ளானே. இந்த ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு எம்பெருமானாரால எப்படி விளக்கம் கொடுக்க முடிஞ்சது? ஆதிசங்கரால பண்ண முடியல. நிர்குணம். பூமா எப்படி சொல்லுவோம்? பெரிசு, எண்ணில் அடங்காதது. விளக்கம் பூமா சம்பிரசாத. பூமா அப்படிப்பட்டது. அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? ஒரே சூத்திரம். பூமா என்பது பரமாத்மாவுடைய சொரூபம். அவன் எண்ணில் அடங்காத குணங்களை உடையவன். சொல்லியாச்சா? ஆத்மஸ்வரூபம் என்ன? எம்பெருமானார் முதல்ல ஆதிசங்கர பாஷ்யத்தை கொண்டு போதாயன விருத்திகரத்தை கொண்டு ஆத்மா என்பது ஞானமயம்னு எழுதிட்டார். அதை ஏடுபடுத்தினவர் மகா மேதாவியான கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? பெரும் புகழான். நன்மையால் மிக்க நான்மறையாளரா இருந்தா வெறும் புகழ் தான் வரும். எப்படி பெரும்புகழ் வந்தது? ஆழ்வாருடைய ஈரச் சொல்ல அணு அணுவா நாடி நாடியா உள்வாங்கினார். அதனால இவர் பெரும்புகழான். இந்த பெரும்புகழான் ஆகிய கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? நம்ம எம்பெருமானாரை காட்டிலும் 7 வயசு மூப்பு, பெரிய பணக்காரர், பெரிய ஞானம், 5 சம்ஸ்கிருதத்துல கரடு முரடா ஸ்தவம் பண்ணியிருக்கார். கஷ்டம். குணரத்ன கோஷத்தை காட்டிலும் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு? எழுதுறார். ஆத்மா பூமாசம் பிரசாதா அதி உபதேசாத்து தர்மோ உபபத்திஷ்சா. 2 சூத்திரம் வரைச்சு இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன இவர் எழுதிட்டார், சொல்லிட்டார். ஆத்மாவுடைய அந்தரங்கமானது ஞானத்துவம்.
ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படின்னு கூறத்தாழ்வான் எழுதல, அப்படியே நின்றுட்ட. ஏன் ஆழ்வார் எழுதாத இருக்காருன்னு கேட்கிறார். சுவாமி, ஆத்மாவுடைய சொரூபம் சேஷத்துவம்னு சொல்லலாமே. எம்பெருமானாருக்கு புரிஞ்சிடுத்து. இங்க பாருங்க, திருப்பி அவருடைய தாசத்துவம் பாருங்க. நாம் அதை சொன்னா நன்னா இருக்காது. நம்முடைய ஆச்சாரியனாகிய திருக்கோட்டியூர் நம்பியை கொண்டே ஆத்மஸ்வரூபத்தை விளக்கணும்னு சொல்லி ஆழ்வார், நீர் திருக்கோட்டியூர் ஏறப்போய் நம் ஆச்சாரியரிடத்திலே இதை பற்றி அறிந்து வாரும்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து அவரை திருக்கோட்டியூருக்கு அனுப்பிச்சிட்டார். இவரும் திருக்கோட்டியூருக்கு போறார். இவரும் திருக்கோட்டியூருக்கு போறார். 6 மாசம் அங்க அவர் வீட்டுல அத்தாணி சேவகம் பண்றார். திருக்கோட்டியூர் நம்பி கண்டுக்கவே இல்லை. நீர் எதுக்கு வந்தேர்னு கேட்கல. அப்புறம் 6 மாசம் ஆச்சு. பொறுத்தார் பொறுத்தார் பொறுத்தார். கூறத்தாழ்வானுக்கு எம்பெருமானாரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. உத்தரவு வாங்கணும்னு போறார். திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போறார். இந்த விஷயமானது நீங்க இன்னைக்கும் கூரம் போனேன்னா அந்த சவுத்துல எழுதி வச்சிருக்கா, பிராகாரத்துல பார்க்கலாம். இவர் போறச்சே என்ன பண்ணார்? திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே 6 மாசம் ஆழ்வான் சேவித்து நின்று. 6 மாசம் இவர் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே ஆழ்வான் 6 மாசம் சேவித்து நிக்க புக்கார் பரணும்னு பார்த்துட்டார் எம்பெருமானாரை விட்டு. அப்போ திருக்கோட்டியூர் நம்பிக்கு புரிஞ்சுது, இவர் எதுக்கு இப்படி 6 மாசம் தாசிய கைங்கரியம் பண்றார். ஆழ்வான் பாருங்க, ஆழ்வான் ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்பதை அறியீரோ. ஆழ்வானே, கூறத்தாழ்வானே, உம்முடைய கேள்விக்கு மனசுல என்ன இருக்கோ அதுக்கு நான் விடை சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்? நம்மாழ்வார் சொல்லிட்டார். ஆழ்வான் ஆழ்வார் பாருங்க, ஆழ்வான் ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்று அறியீரோ. பாருங்க, ஆழ்வார் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? அறிவாளி உள்ளான்னு சொல்லல, அடியேன் உள்ளான் என்று சொல்றாரே. ஆத்மஸ்வரூபம் அறிவான் உள்ளான்னு சொல்லல. அறிவுதான் ஆத்மாவுடைய சொரூபம் சொன்னா அறியோன் உள்ளான்னு சொல்லியிருப்பாரு. அடியேன் உள்ளான் ஏன் போட்டார்? தாசத்துவத்தை ஏன் சொன்னார்? ஆக இதற்கு விடை ஆத்மாவுடைய சொரூபம் அடிமைத்தனம், தாசத்துவம், சேஷத்துவம் என்பதை நீர் அறியவில்லையோ என்று மாசோபவாசம் செய்வோருக்கு பூச்சு சாத்துவதல் போலே. என்ன சொல்லாட, மாசோபவாசம் இருந்தோருக்கு பூசாத்தி இடுவது போல அப்படி போற போக்குல சொல்லிட்டார். ஏன்னா பெரிய விஷயத்த பொட்டுன்னு சொன்னா இவருக்கு அதையே கண்டு மூர்ச்சாயிட்டா என்ன பண்றது? 1 மாசம் பூரா இந்த ஊட்டுன்றால கேரளா ஊட்டு, 1 மாசம் பூரா ஒண்ணுமே சாப்பிடாத. 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த விரதத்தை பிரேக் பண்ணணும்னா, இப்ப கூட என்ன சொல்றோம், இந்த ஃபாஸ்டிங் இருந்தா அந்த ஸ்ட்ரைக் பண்றா உடனே என்ன பண்றா, ஜூஸை மட்டும்தான் கொண்டு கொடுப்பா. டக்குன்னு ஏன் இட்லி தோசை கொடுக்கல? 3 நாள் பட்னி இருந்துட்டு டக்குன்னு இட்லி தோசையா கொடுக்குறா, சாலிடா கொடுக்குறா? இல்லையா, லிக்விட் தானே கொஞ்சம். அத மாதிரி மாசோபவாசம் இருந்தோருக்கு பூச்சா. அப்ப என்ன பண்ணுவாளாம், 1 மாசம் இப்படி பட்னி இருந்து ஏதாவது கிருஷ்ணம் பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்றச்சே 1 மாசம் அந்த பிராயச்சித்தம் முடிஞ்ச உடனே அவளுக்கு அந்த சாத்தை பிழிஞ்சி அந்த அவளுடைய சருமத்துல அவளுடைய தோல்ல தடுவாளாம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டோம். ஏன்னா 1 மாசம் சாதத்தையே காணல இந்த உடம்பு. டக்குன்னு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மாசோபவாசம் இருந்தாருக்கு புறப்பூச்சு போலே அப்படின்னா லைட்டா ஆழ்வான் ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்பதை அறியீரோ என்று சொல்ல இவர் பாக்கியம் என்று சொல்லி போனாராம். அப்படி போய் எம்பெருமானார்ட்ட சொல்றார், நம்பியானவர் ஆத்மாவுடைய சொரூபம் சேஷத்துவமே என்னார். ஆக ஆத்மா என்பது உண்டு, சத்தியம். ஆனால் அந்த ஆத்மாவுடைய சத்தியத்துவமான தார்மிகம், தார்மிகம்னா அதனுடைய தன்மை, அதுவே எம்பெருமான் தான் கொடுக்கிறான். இப்போ அடியேனோட பிராணன் இருக்கு, ஆத்மா இருக்கு, சேஷாதிரின்ற உடம்புல ஆத்மா இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவானது சத்தியம் எப்ப ஆகும்? இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா போனப்புறம் இந்த ஆத்மா போயிடுது, இந்த உடல் போயிடுது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்துவம் வருது எப்படி? முக்தனார்ச்சே தான் சத்தியத்துவம் வருது. இப்படி பத்த ஜீவனா இங்க இப்படி நம்ம ஆத்மா உடலோடு விசிஷ்டமா இருக்கிறச்சே அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்துவம் நிலைத்த தன்மை கிடையாது.
அந்த ஆத்மா இந்த கூடை விட்டு எம்பெருமான் விரஜா நதி போய் அங்கேருந்து எம்பெருமானுடைய திருவைகுண்டம் போறச்சேதான் இந்த பத்த ஆத்மாவானது முக்தனாக ஆகும் போதுதான் அதுக்கு சத்தியத்துவம் நிறைந்து இருக்கின்ற தன்மை வருது. அப்படி அந்த நிறைந்து இருக்கின்ற தன்மை வரத்துக்குமே காரணம் தூங்கினா வீடியோல வரக்கூடாது. அப்படி நிறைந்து இருக்கிறதுக்கு தன்மையானது எப்ப வருது? முக்தனார்ச்சே தான் வருது. அந்த முக்தன் எப்படி அமையறான் இந்த ஆத்மாக்கு? அவன் எம்பெருமான் கொடுப்பதாலே அமையறான். அதனால ஆத்மா சத்தியம் சொல்றது கூட ஒரு விதத்துல தான். அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்துவமே எம்பெருமான் கொடுக்கிறது தான். ஆக பூமா சம்பிரசாதாத்து அதி உபதேசாத். புரிஞ்சுட்டா? எம்பெருமான் தான் சத்தியம். அவன்தான் இந்த ஆத்மாவுக்குமே நித்தியத்துவம் தரான். ஆக ஆத்மா தன்னடைவே ஸ்வபாவதா சத்தியத்துவம் கிடையாது ஆத்மாவிற்கு. அதுதான் ஆத்மஸ்வரூபம். பூமா சம்பிரசாத அதி உபதேசாத் தர்மோ உபபத்திஷ்சா. வந்துட்டா? இது எப்படி? அதுக்கு தான் எப்படி இவ்வளோ எம்பெருமானாருக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பாட்டு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். உடல் தனி, அச்சேதன பதார்த்தம் தனி, சேதன பதார்த்தமான தாசத்துவத்தை சொரூபமாக உடையது அடியேன் தனி. இந்த அடியேனையும் இந்த அச்சேதனத்தையும் இயக்கி நியந்தாக இருப்பவன் எம்பெருமான். அடியேன் உள்ளான் எப்படிப்பட்டவன்? கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இலகு இலகு விலகு மகர குண்டலத்தன் என்று இப்படி பல்வேறு திவ்ய குணங்களையும் ரூபத்தையும் உடைய பரமாத்மா இந்த சேதன பதார்த்தத்துக்கும் அச்சேதன பதார்த்தத்துக்கும் அந்தர்யாமியாக இருப்பதினாலே அகம் பிரம்மாஸ்மி. அத்வைத்தம் தட்டுப்பட்டு போயிடுது. இதெல்லாம் எப்படி எம்பெருமானாருக்கு தெரிஞ்சது? திருவாய்மொழி பாட்டு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது வெண்ணலாம் படி அல்லன். இப்படிதான் அவன் இருக்கான்னு சொல்ல முடியாது. பரன் பரன் எப்படி இருக்கான்? கடிசேர் நாற்றத்துள்ளாலை. கரும்புக்குள்ள சக்கர சுவாது இருக்கு. சுவாது என்றது தன்மை தனி. ஆனா கரும்புன்றது சர்க்கரையா வரைச்ச ஒரு என்டிட்டியா தான் இருக்கு. ஆனா அந்த என்டிட்டின்றது ஒண்ணு. ஆனா அந்த என்டிட்டிக்குள்ள சுவை என்கின்ற தத்துவம் இருக்கு. கடிசேர் நாற்றத்துள் ஆலை இன்பக் கழி துன்ப சேர் ஒடியா இன்பப் பெருமையோன். அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமைகளை உடையவன் பூமா. பகுன்ற சப்தத்துக்கு ஒடியா இன்பப் பெருமையோ. எப்படிப்பட்டவன்? ஒருவன் தான். உணர்வில் உம்பர் ஒருவனே. பாருங்கோ, அப்படி ஒருவன் என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் ஆழ்வாருடைய பாசுரத்தாலே வந்தது. சரி, ஆத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்சுடுத்து. ஆத்மா எம்பெருமானை அடையணும். எம்பெருமானை அடைந்து என்ன பண்ணணும்? எம்பெருமானை அடைந்து கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் தான் ஆத்மாவுடைய சொரூபம். இந்த கைங்கரியம் பண்ணா அதுக்கு பலன் வருமா? கைங்கரியம் பண்ணா எம்பெருமான் என்ன பண்றான்? அவன் உகக்கிறான். எம்பெருமானுடைய உகப்புக்காக கைங்கரியம் பண்ண. இது பிரம்மசூத்திரத்துல தெளிவா இல்ல. ஒரு பாட்டை கொண்டு முடிப்போம். மேம்பொருள் போக விட்டு மெய்மையே மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பரத்தலை சிரத்து வாழும் சோம்பர் உகத்தி போலும். இப்படி வாழும் சோம்பராக அவனே எனக்கு எல்லாம் என்று இருப்பவர்களை கண்டால் வாழும் சோம்பரை உகத்தி எம்பெருமான் குளிரடைகிறான். எம்பெருமான் கடாட்சிக்கிறான்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் தான் சொல்ற. துவயத்துல கூட இது கிடையாது. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே சரணௌ சரணம் பிரபத்தியே. உபாயம் சொல்லியாச்சு. உபாயம் சொன்னா வரக்கூடியது கைங்கரியம். உத்தரபதம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. நான் அல்ல, நான் எம்பெருமானுக்கு அடிமை. கைங்கரியம் அதோட நின்று போச்சு. இந்த கைங்கரியம் பண்ணத்தெல்லாம் என்ன பலன்?
கைங்கரியம் பண்ணா என்ன பலன் என்பது துவயத்திலேயே சொல்லல. இங்கேயும் வாங்கும் ஆழ்வார் தான் சொல்ற. ஆக வேதத்தை காட்டிலும் ஒரு படி மேல் என்ன பலன்? சரி, எம்பெருமான நான் அடைஞ்சுட்டேன், நான் கைங்கரியம் பண்றேன், பண்ணிட்டே இருக்கேன், சரி, ஏன்னா ஆத்மாக்கு அதுதான் சொரூபம், அதை பத்தி நான் கவலைப்படலை. ஆனா நம்ம கேட்போமோ, சரி சுவாமி, விசிஷ்டாத்வைத்தம் பிரகாரம் சரணாகதி பண்ணிடுறேள், போய் அங்க கைங்கரியம் பண்றேள், அது கைங்கரியத்துக்கு என்ன பலன் இன்னூத்த கேட்பானோ? அதுக்கு எம்பெருமான் உகக்கிறான், துவயத்திலே இல்லையே. ஆம் பரிசு என்ன? கைங்கரியம். பலனை முதல்ல சொல்றார் ஆழ்வார். பாருங்க, உலக நடத்த நன்னா தெரியுது. இவன் போய் சரணாகதி பண்ணுன்னா அதுக்கு பலன் கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்ணும் கேட்போமோனோ, ஒரு 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 பட்சவாதம் பண்ணலாமோனோ. ஆம் பரிசு முதல்லயே உனக்கு பரிசு கொடுத்துட்டார், அப்புறம் நீ காம்பர தலை சிரத்து, அப்புறம் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, காரியத்தை அப்புறம் பண்ணி பலனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? அதுவோட மட்டும் இல்ல, துவயம் சொல்லிட்டு, துவயத்து வெளிப்பாடு. ஆனா துவயத்துக்கு என்ன பரிசு? அவன் உகப்பிற்காக கைங்கரியம் பண்ணணும், அதுதான் வாழும் சோம்பர். என்னது அது? எம்பெருமானுடைய உகப்பு. அது எப்படி தெரியும்? வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணலரங்கத்தானே சொல்லிட்டாரா? ஆக எம்பெருமானார் சூத்திர வாக்கியங்களை இது கொண்டு, இந்த அருளி செயலை கொண்டுதான் எம்பெருமானுடைய சொரூபம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் இதை புரிஞ்சுட்டு தான் இந்த சம்ஸ்கிருதத்தோட முடிப்போம். ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டார்? எம்பெருமான் தான் உலகத்தை படைக்கிறான், எம்பெருமான் தான் உலகத்தை காக்கிறான், எம்பெருமான் தான் கடைசியில லயம் பண்ண போறான். அது எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அனந்த கல்யாணத்தை உடைய மங்கை மலாளன், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம சேமுஷி பக்தி ரூபா. சேமுஷி பக்தி ரூபா பண்ண ஞானத்தினாலே தெரியக்கூடிய, சேமுஷினா ஞானம், வெறும் ஞானம் இல்ல, வரட்டு ஞானத்தினாலே பரமாத்ம தத்துவம் அறிய முடியாது, வரட்டு ஞானத்தினாலே ஆத்ம தத்துவம் அறிய முடியாது. ஆத்ம தத்துவமானது அடிமை தொழில் பொழிவது, அடிமை தொழில் புரிந்து என் உகப்புக்கு அல்ல அவன் உகப்புக்கு. பக்தி ரூபா சேமுஷி ஆலே அந்த எம்பெருமானானவன் பிரம்மணி, அந்த பிரம்மம் 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 எப்படிப்பட்டது? ஸ்ரீயப்பதி பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பிரசன், எனக்கு என்ன பவத்து, அவன் எனக்கு காப்பவனாக அமையட்டும், எனக்கு பக்தியோடு கூடிய ஞானத்தை அழியட்டும் என்று வேண்டும். இதுதான் விசிஷ்டாத்வைத்த கோட்பாடு. பிரம்மசூத்திரத்தையே புரிஞ்சிக்கணும்னா ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லை கொண்டுதான் புரியும். அதனால தைரியமா சொல்லலாம், வேதமே ஒரு படி கம்மி தான். என குழப்பர் வேதாந்தாச்சாரம் அதான சொல்ற, தெளியாத மறைநிலங்கள் தெளியின்னோமே. இது மணவாள மாமனிகள் அழகா சொல்லிட்டார். ரெண்டுமே வச்சுப்போம், ஆனா ஆழ்வார்கள் ஏற்றம், அருளி செயல் ஏற்றம். எப்படிப்பட்ட மெய்யியல் தத்துவத்தை ஒரு பாட்டுல 882 போர். பிரம்மசூத்திரம் படிக்கலன்னு கவலைப்பட வேண்டாம், 882 38 இதை டெய்லி சொல்லிடுவாங்க. நீங்க தான் பிரம்மசூத்திர அதிகாரி, ஸ்ரீபாஷி அதிகாரி. 882 திருவாய்மொழி, 8ஆம் பத்து, 8ஆம் திருவாய்மொழி, 2ஆம் பாட்டு, ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம். திருமாலை 38ஆம் பாட்டு, ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்செடுத்து ஆத்மத்து அந்த பலனும் தெரிஞ்செடுத்து, அந்த பலனுக்கு பலன் என்ன? எம்பெருமான் உகப்பது, அது திருமாலையுடைய 38வது பாட்டு. இத ரெண்டு, திருவாய்மொழியில ஒரு பாட்டு, திருமாலையில ஒரு பாட்டு தெரிந்தால் பிரம்மசூத்திரத்தை அறிந்ததாக கொள்ளும். ஆக தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.